நிம்மதியற்ற மாத கடைசியா உங்கள் 30,000 ரூபாய் சம்பளம் எங்கே போகிறது என்று தெரியவில்லையா? அத்தியாவசிய தேவை எது, ஆடம்பரம் எது என்று தெரியாமல் தவிக்கும் சரவணனுக்கு கை கொடுத்த 3 ஜார் திட்டத்தின் ரகசியம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காலம் மாறிவிட்டது. மாதச் சம்பளம் என்பது ஒரு காலத்தில் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஒரு அங்கமாக இருந்தது. ஆனால் இன்று அது மாத இறுதிக்கு ஓடும் ஒரு பந்தய குதிரையாக மாறிவிட்டது. சரவணன் இந்த நவீன பந்தயத்தில் மூச்சு திணறிக் கொண்டிருப்பவர்களில் ஒருவன். அவனது கையில் பணம் புரண்டாலும் மனதில் நிம்மதி புரளவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான மன உளைச்சல். எங்கே தவறு செய்கிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. தனது சம்பாத்தியம் முழுவதும் எங்கு எப்படி கரைந்து போகிறது என்பதை அவன் அறியாதவனாக இருக்கிறான். இந்த அறியாமையே அவனது நிம்மதியை திருடுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாள். ஆனால் அவன் நிம்மதியின்றி தனது நிதி அறிக்கைகளை குவித்து வைத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். இவன் தேடும் விடை எளிமையானது, ஆனால் அதை உணர்ந்து கொள்வது கடினமானதாக இருக்கிறது. அடடா, என்ன ஒரு நிலைமை இது! மாசம் 30,000 ரூபாய் சம்பளம் வந்தது எப்ப? நவம்பர் 1ஆம் தேதி. இன்னைக்கு டிசம்பர் 4. மாசம் பிறந்து வெறும் 33 நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள என் வங்கி கணக்கு கிட்டத்தட்ட பூஜ்யத்தை தொட்டுவிட்டது. 30 நாட்களுக்குள் எனது 30 வருட உழைப்பு இப்படி சிதறி போகலாமா? மாச வாடகைக்கு 8,000 ரூபாய், மளிகை சாமான் காய்கறிக்கு ஒரு 5,000 ரூபாய், மொபைல் இன்டர்நெட் போக்குவரத்துன்னு ஒரு 4,000 ரூபாய், ஆக மொத்தம் சுமார் 17,000 ரூபாய். இது என்னுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவை. இதுல எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. ஆனா மீதி இருந்த 13,000 எங்க போச்சு? போன வாரம் ஆன்லைனில் பார்த்த அந்த புதிய விலையுயர்ந்த ஸ்மார்ட் வாட்ச் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை வாங்கணும்னு தோன்றியதுதான். இவ்வளவு செலவு செய்து ஒரு வாட்ச் வாங்க வேண்டிய கட்டாயம் உண்மையிலேயே எனக்கு இருக்கிறதா? அது இல்லாம என்னால நேரத்தை பார்க்க முடியாதா? இல்ல, என் போன வாரம் நண்பர்களுக்கு கொடுத்த அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி, அதுக்கு கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் செலவு பண்ணினேன். இதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு மாச கடைசியில அம்மாவுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தையும் வீட்டுல இருந்து சாப்பிட எடுத்துட்டு போக வேண்டிய மதிய உணவுக்கான செலவையும் குறைச்சிக்கிட்டு சில சமயங்களில் கடைசி ஒரு வாரத்துக்கு நண்பர்களிடம் கடன் கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறேன். இது நிரந்தரமா என்னோட வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. நிம்மதியான ஒரு தூக்கம் இல்ல. ஒவ்வொரு காலையிலும் என் கையில் இருக்கிற பணத்தை பற்றிய பயத்துடன் தான் கண்விழிக்கிறேன். என்னுடைய அத்தியாவசிய செலவுகள் எது, ஆடம்பர விருப்பங்கள் எதுன்னு பிரிச்சு பார்க்கவே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு தெளிவான வழி வேணும் வித்யா. ஹலோ சரவணன், நீ எதிர்பார்த்தது போலவே நான் உனக்காக ஒரு வழிமுறையோடு தான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ உன் குரல்ல இருக்கிற அந்த சோர்வும் குழப்பமும் எனக்கு நல்லா புரியுது. பலரும் நீ சந்திக்கிற அதே சிக்கலை தான் சந்திக்கிறாங்க. உங்களுடைய வருமானம் போதவில்லை என்பது பிரச்சனை இல்ல, வருமானத்தை எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதுதான் உண்மையான பிரச்சனை. இப்போ நீ சொல்றதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. நீ உன்னோட அடிப்படை தேவைக்கும் உன்னுடைய விருப்பங்களுக்கும் இடையே ஒரு தெளிவான கோட்டை வரைய தவறிட்ட. அதுதான் உன்னோட மொத்த நிதியையும் குழப்புது. உனக்கு ஒரு எளிய ஆனா சக்தி வாய்ந்த ஒரு திட்டம் தேவை. அதுக்கு பேரு 3 ஜார் திட்டம். இது உன்னோட நிதியை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். நீ எப்ப சுதந்திரமா இருக்கிற? நம்ம நாளைக்கு மத்தியானம் உன்னோட ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற அந்த புதிய காஃபி ஷாப்ல சந்திக்கலாமா? நான் உனக்கு விளக்கமா எடுத்து சொல்றேன். ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசினா தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி வித்யா. நீங்க இந்த நேரத்துல எனக்கு வழிகாட்ட வந்தது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் நாளைக்கு கரெக்டா மதியம் 1 மணிக்கு அங்க இருப்பேன். நீங்க எனக்கு ஒரு வழியை காட்டுங்க. இந்த சுமையிலிருந்து நான் சீக்கிரமா விடுபடணும். வித்யா சரவணனை சந்தித்தார். அவன் மனதிலிருந்த பாரத்தை அறிந்த அவர் பெரிய நிதி புத்தகங்களைப் பற்றியோ சிக்கலான முதலீட்டு திட்டங்களைப் பற்றியோ பேசவில்லை. மாறாக சரவணன் எளிதில் புரிந்து உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பழமையான ஆனால் மிகவும் பயனுள்ள திட்டத்தை விளக்கினார். இது வெறும் பணத்தை பிரிக்கும் திட்டமல்ல, இது மனதை பிரிக்கும் ஒரு திட்டமாகும். இதுதான் 3 ஜார் திட்டம். சரவணன், கவனி. இந்த 3 ஜாடிகள் உன்னோட நிதி பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயம். நீ உன்னோட மாச சம்பளத்தை எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லாம இந்த 3 பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பொறுப்பை வழங்கணும். இந்த பொறுப்பு தான் உன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும். முதல் ஜாடி அத்தியாவசியம், நீட்ஸ், 50%. இந்த 50% பணத்தை நீ உன்னோட வாடகை, அடிப்படை மளிகை சாமான், போக்குவரத்து செலவு, அடிப்படை மருத்துவ செலவுகள், கட்டாய பில் பேமெண்ட்ஸ் இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்.
இதை ஏன் நம்ம அத்தியாவசியம்னு சொல்றோம்னா, இந்த செலவுகள் இல்லாம உன்னுடைய அடிப்படை வாழ்க்கை நகராது. நீ உயிர் வாழவும், உன்னுடைய வேலையை தொடரவும், சமுதாயத்துல ஒரு அங்கமாக இருக்கவும் இது கட்டாயமா தேவை. இந்த 50% இலக்குக்குள்ள நீ வரத்துக்கு உன்னோட வாடகையை கட்டுப்படுத்து. இல்லனா உன்னோட மளிகை சாமான் வாங்கும் முறையை மாத்திக்கோ. ஆனா இந்த ஜாடியை ஒருபோதும் விருப்பு செலவுக்கு போகக்கூடாது. இதுதான் உன்னோட நிதி பாதுகாப்பின் அடித்தளம். இரண்டாவது ஜாடி விருப்பம், அதாவது வாண்ட்ஸ் 30%. இதுல தான் சரவணன், நீ அதிகம் தவறு செஞ்ச இடம் இருக்கு. உன் சம்பளத்துல 30% மட்டும் உன்னுடைய விருப்பச் செலவுக்கு ஒதுக்கலாம். என்னென்னா, பிராண்டட் ஷூ, விலை உயர்ந்த புதிய மொபைல், ஓடிடி சந்தாக்கள், வார இறுதி விருந்துகள், அடிக்கடி வெளியே சென்று சாப்பிடுவது, காஸ்ட்லி உடைகள். இதெல்லாம் உனக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஆடம்பர உணர்வை கொடுக்கும். ஆனா இவை இல்லாமலும் உள்ளார நாளும் முடியும். இந்த ஆடம்பர விருப்பங்களை இந்த 30% எல்லைக்குள்ள அடக்கணும். உன்னுடைய செலவுகளை நீ கவனிச்சா, ஒரு மாதத்துல இந்த 30%க்கும் மேல உன்னோட விருப்பச் செலவுகள் போகுதுன்னா, நீ அந்த மாசமே அதுக்கான கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். உதாரணமாக, இந்த மாதம் விலை உயர்ந்த ஷூ வாங்கிட்டீனா, அடுத்த 2 மாதங்களுக்கு வெளியில சாப்பிடுறத குறைச்சிக்கணும். இந்த ஜாடி உனக்கு நீயே கொடுத்துக்கொள்ள ஒரு பரிசு. அது எல்லை மீறக்கூடாது. மூன்றாவது ஜாடி சேமிப்பு மற்றும் முதலீடு, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். 20%. இதுதான் உன்னோட எதிர்காலத்தை உருவாக்கப் போகும் சக்தி வாய்ந்த ஜாடி. இந்த 20% பணத்தை நீ சம்பளம் வந்த முதல் நிமிடத்திலேயே எடுத்து ஒதுக்கிடணும். இந்த 20% பணத்தை நீ தொட்டு பார்க்கவே கூடாத. இது உன்னோட அவசரகால நிதி, நீண்டகால முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், பங்குகள் அல்லது ஒரு பெரிய இலக்குக்காக வீடு, கார் டவுன் பேமெண்ட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படணும். இத பத்தி நாம அடுத்த கட்டத்துல இன்னும் விரிவா பேசலாம். இப்போ நீ செய்ய வேண்டியது, சம்பளம் வந்த முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும். இந்த 3 ஜாடிகளை பிரிக்கும்போது தான் உனக்கு எது அத்தியாவசியம், எது ஆடம்பரம்னு நிதர்சனம் புரியும். வித்யா, எனக்கு இப்போதான் உண்மையிலேயே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நான் எதையுமே பிரிக்கல, எல்லா செலவுகளையும் ஒன்னா போட்டு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஒரு புதிய மொபைல் வாங்குறது, மாச வாடகை கட்டுறது ரெண்டும் ஒரே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, வாடகை கட்டுறது அத்தியாவசியம், புதிய மொபைல் வாங்குறது விருப்பம். நீங்க சொல்ற இந்த 3 ஜார் திட்டம் எனக்கு ஒரு புதிய பார்வையை தந்திருக்கு. இது வெறும் ஒரு நிதி திட்டம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை திட்டம். நான் இதை இப்போதே ஆரம்பிக்கிறேன். இனிமேல் என் வருமானத்தை நான் தான் கட்டுப்படுத்துவேன், என் செலவுகள் அல்ல. சரவணன் வித்யாவின் ஆலோசனையை பின்பற்றத் தொடங்கினான். முதல் மாதத்தில் பல சவால்களை சந்தித்தான். விருப்பச் செலவுகளுக்கான 30% ஜாடி காலியாகிவிட்ட பிறகு ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்ற ஆசை வரும்போதெல்லாம் அவன் அந்த ஜாடியை அணுக முடியாத போது அந்த கட்டாயத்தின் காரணமாக அவனது ஆடம்பர ஆசைகள் தணிந்தன. ஒரு சில மாதங்களுக்குள் அவன் தனது நிதிக்கு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தான். இப்போது அவனது நிதிக் கட்டுப்பாடு ஒரு பழக்கமாக, ஒரு தன்னம்பிக்கையாக மாறியிருந்தது. 4 மாசம் ஆச்சரியமா இருக்கு. இப்போ என்னோட மனசு ரொம்ப லேசா இருக்கு. இந்த 3 ஜார் திட்டம் எனக்கு நிஜமாவே சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. இப்போ என்னால என்னோட எதிர்காலத்தை பத்தி நம்பிக்கையுடன் பேச முடியும். இது என்னோட அத்தியாவசிய செலவு ஜாடி 50%. நான் தேவைக்கு மீறி ₹1 கூட இதிலிருந்து எடுக்கல. அத்தியாவசியம் என்பது நீ உயிர் வாழவும் என் வேலையை தொடரவும் கட்டாயமா தேவைப்படுற செலவுகள். நான் ஒரு சாதாரண ஷூவோட சந்தோஷமா வேலைக்கு போக முடியுது. என் வாடகையும் மளிகை சாமான் தேவைகளும் இந்த ஜாடி மூலமா நிறைவடைஞ்சுது. இரண்டாவது உண்டியலை தொடுகிறான். இது என்னோட விருப்ப செலவுக்கான ஜாடி 30%. இந்த மாதம் நான் என்னோட நண்பர்களுடன் ஒரே ஒரு முறை மட்டும் வெளியில சாப்பிட போனேன். அதுவும் இந்த 30%க்குள்ள தான். எனக்கு உண்மையிலேயே தேவையில்லைன்னு தோணுன விலை உயர்ந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லனா அந்த பெரிய டிவி இதையெல்லாம் நான் வாங்கல. காரணம், நான் இந்த 30% இலக்கை தாண்ட விரும்பல. என்னோட பணத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது ஒரு தன்னம்பிக்கையே கொடுக்குது. இதனால நான் என் ஆசைகளையும் தேவைகளையும் நிதானமா எடை போட கட்டுக்கிட்டேன். மூன்றாவது உண்டியலை திறந்து உள்ளே இருக்கும் சேமிப்பு பணத்தை பார்க்கிறான். இதுதான் அந்த 20%. இந்த 4 மாசத்துல இந்த உண்டியல்ல இவ்வளவு பணம் சேர்ந்திருக்குன்னு என்னால நம்பவே முடியல. இந்த சேமிப்பு எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைச்ச நிம்மதி இப்போ என் கையில இருக்கு. இப்போ என் வங்கி கணக்கில் அவசரகால நிதிக்குன்னு ஒரு கணிசமான சேமிப்பை நான் ஒரு தனி கணக்கில் மாத்தி வச்சிருக்கேன். இந்த திட்டம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் என்னன்னா, நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமில்லை, அதை நாம் எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இனி எனக்கு கடன் இல்லை, பயமில்லை.
இந்த 3 ஜார் திட்டம் மூலம் என்னோட நிதி சுதந்திரத்துக்கான பாதையை நான் இப்போ தெளிவாக பார்க்கிறேன். சரவணன், ரொம்ப சந்தோஷம். உன் குரல்ல இவ்வளவு நிம்மதி சத்தம் கேக்குது. நீ இந்த திட்டத்தை வெற்றிகரமா கடைபிடிக்கிற. இது வெறும் கணக்கு போடுறதில்ல, உனக்குள்ள ஒரு மனப்பயிற்சிய கொண்டு வந்திருக்க. உன்னுடைய இந்த புதிய அணுகுமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வித்யா, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு நிதித் திட்டத்தை மட்டுமில்ல, அது ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். என் வாழ்வில் எது அத்தியாவசியம், எது ஆடம்பரம் என்ற வித்தியாசத்தை உணர வைத்த உனக்கு மீண்டும் மீண்டும் நன்றி. எனக்கு இப்போதான் நிஜமான மகிழ்ச்சி என்னன்னு தெரியுது. உங்களுக்கு ஒரு கேள்வி. சரவணன் சேமித்த 20% பணத்தை அவன் முதலில் அவசரகால நிதிக்கு பயன்படுத்தலாமா அல்லது நேரடியாக நீண்டகால முதலீட்டில் ஈடுபடுத்தலாமா? நீங்கள் எந்த அணுகுமுறையை பரிந்துரைப்பீர்கள்? ஏன்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை ஒரு சேமிப்பு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன்.